தாமஸ் மன்ரோன்னு ஒரு வெள்ளைக்கார கிளார்க்கு அந்த காலத்தில். அவன் அதோனி தாலுக்காவில் இருக்கிற புறம்போக்கு நிலத்தெல்லாம் டேக் ஓவர் பண்ணும். ராகவேந்தருடைய மந்திராலயம் இருக்கிற இடம் புறம்போக்கு. அப்போ அந்த சிஷ்யங்க சொன்னாங்களாம், எங்கள் குருக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு எடுத்துக்கோங்கன்னு. ஒரு குரு தான் செத்து போட்டாருன்னாங்களாம், நீங்கள் பேசுங்கன்னாங்களாம். இவர் ஷூவை கழட்டிட்டு ஏட்டை கழட்டிட்டு உள்ளே போனார். போயிட்டு அங்கே என்ன நடந்ததுங்கிறத கெசட்டில் எழுதியிருக்கான். உன் பேர் முனுசாமி, நீ ராமசாமின்னு பேர் மாற்றி கெசட்டில் போட்டால் செல்லும். அது மாதிரி கெசட்டில் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது நம்ம சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டேயில். அதெல்லாம் எழுதியிருக்கான். ராகவேந்திரர் நான் பார்த்தேன், கருப்பாக இந்த மாதிரி இருந்தார், இந்த வயசு தோற்றத்தில் இருந்தார், என்கிட்ட பேசினார், அவர் உயிரோடு இருக்கிறத நான் நம்புகிறேன், அதனால் இந்த இடத்த எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லி எழுதிட்டான். கெசட்டில் இருக்கு. அவன் சாதாரண கிளர்க்காக இருந்தான். ராகவேந்தருடைய நேரடி தரிசனம் கிடைச்ச உடனே அவன் கவர்னர் ஜெனரல் ஆகிட்டான். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்தாங்கல்ல, அதில் கவர்னர் ஜெனரல் ஆகிட்டு இன்றைக்கி சென்ட்ரல் ஸ்டேஷன்லேருந்து எல்ஐசி வர்ற வழியில் குதிரை மேலே ஒரு வெள்ளைக்காரன் சிலை இருக்கும், அதான் மன்றோ. ஸோ ஒரு மகானுடைய தரிசனம் ஆசீர்வாத பலத்தில் கிளர்க்காக இருந்தவன் அவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்தான்.